வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாகராஜ். இந்த வீடியோவில் நம்ம தந்திரா ஞானத்தை பற்றி ஒரு அறிமுகமாக பார்க்க இருக்கிறோம். தந்திரா வழியில் தாம்பத்தியம், அதாவது தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போன விஷயம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த இருக்கிறோம். வெறுமனே தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு செயல் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டும் அல்ல. அதில் தொடங்கக்கூடிய அந்த விஷயம் மனித வாழ்வினுடைய உச்சகட்ட நோக்கம் வரையும் நம்ம நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு செயல். அதை இரண்டு பகுதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே சாதாரண மனித நிலை அறிந்த ஒரு விஷயம் தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு செயல் ஏதோ ஒரு இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு இந்த சமுதாயம் புகுத்தப்பட்டிருக்கு. அது அப்படி அல்ல. தாம்பத்தியங்கிற ஒரு செயல் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கத்தை அடைவதற்கு உண்டான ஒரு வழிமுறை. தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய சித்தர்கள் அழகாக தெளிவாக இதை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. ஒன்று இல்லற வாழ்க்கையில் அடிப்படையானது, இல்லற வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு விஷயம். மற்றொன்று இல்லற வாழ்வை கடந்து அந்த மெய்ஞான வாழ்வை அடைவதற்குண்டான ஒரு விஷயம். இதற்கு எளிமையான ஒரு அணுகுமுறை தாம்பத்தியம். இது இயற்கையாக உருவான ஒரு விஷயம். ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம்னா இப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். தந்திராவளியில் தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லக்கூடிய விஷயம், இந்த தாம்பத்தியங்கிற ஒரு நிகழ்வை எப்படி நிறைவாக நிகழ்த்தலாம் அப்படிங்கிற தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அவ்வளோதான். அது இல்லற வாழ்க்கைக்கு எப்படி, மெய்ஞான வாழ்க்கைக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு எப்படி, இந்த ரெண்டு கோணத்தில் இந்த விஷயத்தை நம்ம அணுகலாம். இந்த பார்ட்டில், இந்த வீடியோவில் இல்லற ஞானத்திற்கு உண்டான, அதாவது குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு உண்டான ஒரு அணுகுமுறையை தாம்பத்தியம் எப்படி கொடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை நம்ம சிந்திப்போம். மெய்ஞானம் பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ளே வந்துட்டோம்னாலே ஒரு ஆண் பெண், அதாவது ஒரு கணவன் மனைவி இணைந்து ஓர் கட்டமைப்பை உருவாக்கி ஒரு வாழ்வியலை கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள், இப்படி யாராக இருந்தாலும் பொதுவான ஒரு உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கணவன் மனைவிங்கிற உறவை தான் நம்ம குறிப்பிட முடியும். ஏன்னா அதிலேருந்து உருவாகக்கூடிய விஷயங்கள் தான் மற்ற எல்லாமே. அப்போ இந்த கணவன் மனைவிங்கிற ஒரு உறவு எந்தெந்த அடிப்படையெல்லாம் பலப்படும், பலவீனப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம மையமாக வச்சு சொல்ல முடியும். அதுதான் தாம்பத்தியங்கிற ஒரு பிடிப்பு, ஒரு செயல். அந்த ஒரு செயலுக்காக தான் இந்த சமூக கட்டமைப்பில் கணவன் மனைவி திருமணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உண்மையை நம்ம உணர்ந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன் ஒரு ஆள் தனியாக சமைக்க முடியாதா, தனியாக ஏர்ன் பண்ண முடியாதா? எல்லாமே நிகழ்த்த முடியும். ஆனால் தாம்பத்தியங்கிற ஒரு செயலுக்கு மட்டும்தான் இரண்டு வெவ்வேறு வகையான தன்மைகள் ஒன்றாக சேரக்கூடிய தேவை இருக்குது. அதுதான் ஆண் தன்மை, பெண் தன்மை. ஆண் பெண், சமூகத்தில் கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற இருவரும் இணைந்து ஒரு வாழ்வியலை நடத்தக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் திருமணம். இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இந்த சப்ஜெக்டுக்கு இது போதுமானது. அப்போ இந்த இணைப்பு, இந்த பிணைப்பு எவ்வாறு நல்ல ஸ்திரத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் தாம்பத்தியங்கிற ஒரு செயல். அப்போ தாம்பத்தியங்கிற ஒரு விஷயத்தில் நிறைவுத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைவேறவில்லை என்றால் அந்த உறவில் சிக்கல் வரும். இதை எப்படி நிறைவேற்றுங்கிற ஒரு அறிவு இன்னைக்கு இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றி பேசுகிறதே பாவம், இதை பற்றி சிந்திக்கிறது பாவம், தப்பு. இப்படி தான் எதிர்மறை எண்ணங்களால் நம்ம புகுத்தப்பட்டு இருக்கிறோமோ தவிர இதனை பற்றி வெளிப்படையாக இன்னைக்கு பேசுவது இல்லை. ரைட்டு. அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? முன்னாடி நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே, எந்த கோயில் வேணாலும் போங்க. அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்டுள்ள பெரும்பாலான கோவில்களில் தாம்பத்திய உறவை பற்றின ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. அங்கே வடிக்கப்பட்டிருக்க சிலைகள் தான் அதுக்கு ஆதாரம்.
இந்த உலகத்தினுடைய மனிதன் உலக பிரபஞ்சத்தை பற்றி பேசினவங்க, இயற்கையினுடைய ரகசியத்தை பற்றி பேசினவங்க, மனித வாழ்க்கை, மனித உடல், இது எல்லாம் பற்றி பேசின சித்தர்கள் இந்த பகுதியை தொடாமல் போனது இல்லை. அழகாக ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க. அகஸ்தியரில் தொடங்கி போகரில் எந்த சித்தராக இருந்தாலும் சரி, ஒரு பகுதியில் இந்த தாம்பத்தியத்தினை பற்றின விளக்கங்களை மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான் தடை, அது அனைத்தும் பரிபாஷையில் இருக்கிறது தான். பரிபாஷையை நான் எப்படி புரிஞ்சுப்பேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், ஆளுக்கால் வித்தியாசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆக மொத்தம் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி உரைநடையாக இன்னைக்கு காலத்திற்கு ஏற்ப ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டியது அறிஞர்களுடைய கடமை. அது காலத்தால் வந்திருக்கு, கடந்திருக்கு. அந்த விஷயம் நமக்கு வந்ததா அப்படிங்கிறதான் கேள்வி. அப்படி சிந்திக்கும் பொழுது பெரும்பாலான விஷயங்கள், இந்த தாம்பத்தியம் சம்பந்தமான பெரும்பாலான நுட்பங்கள் நமக்கு விடுபடப்பட்டிருக்கிறது. இதை உணரும் போது தான் இது எவ்வளவு தேவை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து இந்த ஒரு புது முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எப்படி ஒரு மனிதனுக்கு பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் இயற்கையாக ஏற்படக்கூடிய உணர்வோ, அதுபோல தான் இந்த தாம்பத்தியத்திற்குண்டான வேட்கையும் இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வு சமனாகும் பொழுது அவன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அதற்குண்டான ஒரு விஷயந்தான் குடும்பங்கிற ஒரு அமைப்பு, கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு. இந்த உறவில் சரியான ஒரு பிணைப்பும் ஒரு இணைப்பும் ஒரு நட்பும் இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும். அந்த ஆணோ பெண்ணோ நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். அவனை சார்ந்த அந்த குடும்பமும் அவனை சார்ந்த அந்த சமுதாயம் நிறைவாக அமைதியாக இருக்க முடியும். அதற்கு உண்டான ஒரு வழிவகை தான் இந்த தாம்பத்தியங்கிற ஒரு நுட்பங்கள். இதுவெல்லாம் சரி, இதெல்லாம் மேலோட்டமாக பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லாம் சரிதான். எப்படி இந்த செயலை நிகழ்த்துவது, அதற்கு உண்டான அணுகுமுறை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது தான் எல்லோரிடமும் தடுமாற்றம். இவ்வளோ தூரம் நம்ம பேசின விஷயங்களை மறுக்கிறதுக்கு யாரும் இல்லை, எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது என்ன செயல், இதை எப்படி நிகழ்த்துவது, எது சரியான அணுகுமுறை அப்படின்னு கேட்கும்போது எல்லோரிடம் காணப்படுவது ஒரு பெருத்த மௌனம் மட்டுமே. ஏன்னா இந்த அறிவு படிப்படியாக நமக்கு கடத்தப்படவில்லை. இந்த அறிவு நமக்கு கடத்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் நம்முடைய அனுபவமாக இருக்க முடியும். இந்த அறிவு கடத்தப்படாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு சமுதாயத்திலுள்ள அத்தனை சிக்கல்களும். பஞ்சமகாபாதங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதே இந்த அறிவின் வறுமைதாங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு படைப்பாற்றலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உந்து சக்திங்கிறது இந்த தாம்பத்தியங்கிற ஒரு விஷயம் மட்டுமே. அதை எப்படி கையாளணும், அதை எப்படி நிகழ்த்தணும், அதற்குண்டான உடல் தகுதி என்ன, அதற்குண்டான அணுகுமுறைகள் என்ன, இதை எப்படி நிறைவு காண்பது, நிறைவுங்கிற விஷயங்களை எப்படி நம்ம புரிந்து கொள்வது, இதை பற்றின ஒரு அறிவு ஒருத்தர் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? இந்த அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிலரங்கம்தான் நம்ம நடத்திட்டு இருக்கிற இந்த தந்திராவளி தாம்பத்தியங்கிற ஓர் பயிலரங்கம். வயது வந்த ஒவ்வொருவரும், அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, 50 வயதாக இருந்தாலும் கூட இந்த ஞானத்தை கற்றுக்கொள்வது அவசியம். ஏன்னா அதுக்குண்டான சில அணுகுமுறைகள் உண்டு. 18 வயதா, அதற்குண்டான சில அணுகுமுறைகள் உண்டு. 20, 30, ஒவ்வொரு வயதினருக்கும் தேவையான அணுகுமுறையும் வழிமுறையும் தெரிந்து கொள்வது அவசியம். எப்படி சாப்பிடுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கோ, தூங்குவதற்கு ஒரு வழிமுறை இருக்கோ, அதே போல் இதற்கான ஒரு வழிமுறையும் உண்டு, ஒரு ஃபார்முலாவும் உண்டு. அதை தெரிந்து கொண்டால் இல்லறம் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே பெண் தன்மை அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஆண் தன்மைங்கிறது ஒரு செயல்படக்கூடிய ஒரு தன்மை. இது இரண்டும் இணைந்தால்தான் அங்கே ஒரு வெற்றிங்கிற ஒரு விஷயமே நிகழும். இதையெல்லாம் படிப்படியாக தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு அடிமுதல் நுனி வரை உள்ள நுட்பங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதான் இந்த பயிலரனுடைய நோக்கம். இந்த பயிலரங்களை கலந்து கொள்ளுங்கள், இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான இல்லற வாழ்வை வாழ்ந்து நீங்களும் உங்களை சார்ந்த சமூகமும் சிறப்பாக இருப்பதற்கு, ஒரு தனித்துவமான ஒரு மன்னித்தன்மையோடு நீங்கள் விளங்குவதற்கு இந்த பயிலரங்கம் 100% உங்களுக்கு உதவியாக இருக்கும். 100% உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ரிசல்ட் ஓரியன்டான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. கலந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.